எல்வி பிரசாத் சார் வந்து மரோ சரித்திராங்கிற ஒரு படம் கமல் சாரும் சரிதாம் ஆக்ட் பண்ண அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கிட்டு ஹிந்தியில் பண்ண பிளான் பண்ணார். மரோ சரித்ரா ஒரு சூப்பர் டியூப்பர் ஹிட். அப்போ தெலுங்கு படம் சென்னையிலே சஃபயர் தியேட்டரில் வருஷக்கணக்காக ஓடுது. ஆல்மோஸ்ட் 1 இயர் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸ் ஓடுது. அந்த படத்துக்கு அவ்வளோ ரிப்பீட்டு, அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ், பர்ஃபார்மன்ஸும், அந்த ட்ராஜடியும், அந்த ஃபிலிம் வாஸ் மோஸ்ட் டாக்ட் அபவுட். அப்போ அந்த ரைட்ஸ் வாங்கி ஹிந்தியில் பண்ணலான்னு சொல்லி பாலச்சந்தர் சார் வச்சு டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி எல்வி பிரசாத் சார் டிசைட் பண்ணார். ஸோ நான் அங்கே அப்போது எல்வி பிரசாத் சார் அசிஸ்டண்ட்டாக எல்வி பிரசாத் ஆஃபீஸ் மேலே ஒரு தியேட்டர் இருக்கும், அங்கே போய் படத்தை பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த படம். ஸோ பாலச்சந்தர் சார் வராரு, பாம்பே வராரு. சுரேஷ், உனக்கு தான் தமிழும் தெரியுமே ஹிந்தியும் தெரியுமே, இப்போ சாரை ரிசீவ் பண்ணுன்ட்டார். ஓகே. ஹைலைட் என்னன்னா, பாம்பேல தமிழ் படம் ரேராக தான் வரும். அங்கே ஒரு மட்டுங்கால அரோரான்னு ஒரு தியேட்டர் இருக்கும், அங்கே வரும். இல்லைன்னா சஹகார்னு செம்பூர் ஒரு தியேட்டரில் வரும். பட் அப்போ வந்து நமக்கு சிடியும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சினிமா பார்க்கறதுக்கு தியேட்டரில் வந்தால் தான். ஹிந்தி படம் முகத்தில் அமிதாப் பச்சன் பாலம் பார்க்கறதுலேயும் ராஜேஷ் கண்ணா படம் பார்க்கறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு தமிழ் படத்தில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அங்கே வந்து குரூப்பும் சேராது எனக்கு. செம்பூர்லேருந்து நான் மட்டுங்க வரணும் தான் ஒரு தனியாக பஸ்ஸை பிடிச்சி இதுக்கு 11 o'clock ஷோ தான் போடுவாங்க. இதுக்காக நான் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. இப்படியே இருக்கிறத நான் ஃபேமிலியோட சென்னை வந்தால் அப்போ இருக்கிற என்ன படம் ஓடின்னு இருக்கோ அதை பார்ப்பேன். ஸோ பாலச்சந்தர் சார் கேள்விப்பட்டிருக்கேன்னு தவிர நான் அவர் படங்கள் பார்த்ததில்லை. எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போவே பாலச்சந்தர் சார் ஏக் துஜே கிளின்னா ஆல்ரெடி சென்சேஷன், ஜீனியஸ், எக்ஸ்ட்ராடனரி டைரக்டர் தமிழ். நான் வந்து இக்னரண்ட்டாக பாட்டுக்கு ரிசீவ் பண்ண போயிட்டேன். ரிசீவ் பண்ணேன். அவரை மரியாதையை கொடுத்து அவர் எப்படி நான் தெரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு அவரை ரிசீவ் பண்ணி அவர்கிட்ட நான் ட்ராவல் பண்ணியிருந்தது வேறு. நான் பாட்டுக்கு ஜாலியாக சார் வாங்க சார், அவரோட ப்ரீஃப் கேஸை வாங்கிட்டு அவர் காரை கொண்டு டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அவரை நான் ஹோட்டல் சன் அண்ட் சாண்டில் தங்குவார். அங்கே போய் விட்டுட்டு அவருக்கு சவுத் இண்டியன் ஃபுட்டு வேணும் எனக்கு. ஸோ நேரம் அங்கே ராதாகிருஷ்ணன் ஒரு ஹோட்டல் கூட்டின்னு போய் அவரோட சேர்ந்து டிஃபன் சாப்பிட்றது, அங்கேருந்து எல்வி பிரசாத் சார் ஆஃபீஸ் கூட்டின்னு போகிறது. அப்படியே யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்டு போடலான்னு சொல்லி அந்த படத்தை பற்றி பேசிட்டு அங்கேருந்து லக்ஷ்மிகாந்த் பேரில் அவர் தான் மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு படத்தை போட்டு காட்டி அவங்கள்ட்ட டிஸ்கஷன். எல்லாத்துக்கும் சுரேஷ் தான். சுரேஷுக்கு பாலச்சந்தர் சார் தெரியாது, சினிமாவில் பெரிய இதுவும் கிடையாது. நான் அவரோட ஜாலியாக பேசுவேன். அப்படி உலகத்தில் இருக்க எல்லா மேட்டரும் பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவரும் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் அவர்கிட்ட இப்படி பேச முடியாது. அவரை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தமாக பேச முடியல யாரால. நான் பாட்டுக்கு அதை ஜாலியாக பேசி 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 இஷ்டத்துக்கு, சார் இந்த சினிமா பார்த்தேன் சார், அந்த சினிமா பார்த்தேன் சார், அமிதாப் பச்சன் கதையெல்லாம் சொல்லிட்டு போனேன் அவர்கிட்ட. அவர் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பாரு. நான் வந்து ஒரு என்னோட என்னோட எனர்ஜி வந்து வேற ஒரு பாய், ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 18-19-year-old பாய். அப்போ ஃபுல் எனர்ஜிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படி சாப்பிட்ற சார், இங்கே எது இருக்கு சார், அந்த படம் பார்த்தேன் சார், இது பார்த்தேன் சார். ஸோ அப்புறம் காசிப்ஸ் எல்லாம் இருக்கும், சினிமா காசிப்ஸு, அங்கே நடந்த ஸ்டார் அண்ட் ஸ்டைல், ஃபிலிம் ஃபேர், ஏதோ மேக்சினில், அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பார், சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பார். அவருக்கும் ஒருத்தர் நான் ஸ்டாப் பேசிட்டு இருக்கான்னு இந்த பையன் சொல்லி அது அவர் ரசிச்சுட்டு இருந்தார்.